கடந்த ஆண்டு இதே நேரத்துல அந்த ஆர்க்கை டெடிகேட் பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். And this year God has entrusted us this extra space. ஆண்டவர் எங்களுக்கு அடிஷனலாக இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை எங்களுக்கு கொடுத்திருப்பது என்னன்னா, நாங்க நம்புறோம், அவர் எங்களை நம்புறாருன்ட்டு. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். இந்த ஸ்தலத்துல ஒவ்வொரு நாளும் காலையில 6:30 மணிக்கு இல்ல 6 மணிக்கு அப்பா அம்மா 2 பேரும் வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் அதான் ஜெபம் தான் முதல்ல. அந்த ஜெப தூபம் எழும்ப பல தடைகள், பல போராட்டங்கள், பல நெருக்கங்கள். பட் இன்னைக்கு இந்த காரியத்தை செய்து முடிக்க கர்த்தர் தான் கிருபை கொடுத்தார். ஆமென். Everything has started with prayer தான். எஸ். காலையில வந்துருவாங்க 2 பேரும். நான் ஒரு 2-3 தடவை தான் காலையில வருவேன். ஆனா இவங்க தொடர்ந்து வந்தாங்க. அப்புறம் இங்க லீடர்ஸ் ஃபெலோஷிப் நடத்த ஆரம்பிச்சோம். இங்க பெண்கள் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் இங்க வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. எப்போ இந்த ஜெப தூபம் மேல போக ஆரம்பிச்சதோ கிருபை கீழே இறங்கி ஒவ்வொரு வேலையா செய்து முடிக்க கிருபை கொடுத்தார். லாஸ்ட் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து இங்க ஜெபம் பண்றதுக்காக வந்தார். இரவு நேரம் வந்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும் பொழுது ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு அவர் ஃபோன் பண்ணாரு இதெல்லாத்தையும் கேள்விப்பட்டுட்டு. அண்ணே 15 நாளைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, என்னன்னா இதெல்லாம் என்ன நடக்குது, என்னடா பண்றீங்க நீங்க? கிருபை, கர்த்தர் செய்த தயவு. ஆமென். இன்னைக்கு நாங்க குடும்பமா நிக்கிறோம்னா அது கர்த்தர் கொடுத்த பாக்கியம். எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். நன்றி அப்பா, நன்றி சொல்ல போறோம். நன்றி சொல்லுகிறோம். Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. நல்ல கரங்களை உயர்த்தி எல்லாரும் நன்றி சொல்லுங்க. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. Thank you, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ரே மஹால ராதா ஷேட்ட ரி பாபா. Thank you அப்பா. நன்றி ஆண்டவர். நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. இயேசு நல்லவரே. நல்ல கரங்களை தட்டி ஒரே வாழ்வில் செய்பவரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால்
சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். பலமா 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 பலமா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது எங்களால் ஆன காரியம் அல்ல, இது கர்த்தரால் ஆன காரியம். மிக கடினமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இந்த இடத்தை நான் வாங்கினேன். மனோவா சின்ராஜ் தான் அவங்க அதுக்கு பேசி வாங்கி கொடுத்தாங்க. அப்போ கடையில இருந்து அந்த இடம் வித்தவரும் கஷ்டத்துல தான் இருந்தாரு. 10 ரூபா நோட்டா எடுத்து ஒரு கட்டை ஆக்கி 5000 ரூபா கொடுத்தா கையெடுத்து கும்பிட்டுட்டு வாங்கிட்டு போவார். அப்பா கடன் சொல்றது நாங்க நடத்தி வந்த டீ கடை. இந்த சம்பவம் நடந்து அரௌண்ட் 30 இயர்ஸ் ஆகுது. ஆமா. அதற்கு பிற்பாடு நாங்கள் இந்த இடத்தை முழுவதுமாய் பக்கத்தில் ஒரு இடம் வாங்கினோம். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு இடம் வாங்கினோம். இதெல்லாம் வாங்குறதுக்கு ஆண்டவர் தான் கிருபை கொடுத்தார். இன்றைக்கு இந்த இடத்தை சமன் செய்து சீர் செய்து உயர்த்தி இந்த டென்ட், டேபர்நாக்கிள் டென்ட் என்ன பேர் வைக்கிறது நாங்களா யோசிச்சுட்டு இருக்கிறோம், இன்னும் முடிவு பண்ணல. ஆனால் நியூ ஆர்க்குன்னு ஒரு பேர் வச்சுட்டோம், இருக்கட்டும் அப்படின்னு. இது டெம்பரரி. இந்த இடத்துல 5 மாடி கொண்ட ஒரு பெரிய மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பில்டிங் கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். அதற்காக அநேக ஊழியக்காரர்கள் செபித்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர் இங்கே டேவிடை பார்க்க வரும்போதெல்லாம் இங்கே வந்துடுவாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இதை டெம்பரரின்னு தான் சொல்லியிருக்கிறேன். இதை அதனால தான் இதை சாதாரணமாக செய்திருக்கிறோம். அதற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படியும் மற்றவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்தி விடுதலையின் நாளை அவர்கள் சந்தோஷமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைத்து வாருங்க. அதுதான், வேற ஒன்றையும் உங்ககிட்ட நாங்கள் கேட்கல, கேட்க போகிறதும் இல்லை. கேட்குற அளவில் ஆண்டவர் எங்களை வச்சில்லை. அதுதான் அது ஒரு பெரிய கிருபைன்னு நான் நினைக்கிறேன். ஆகவே ஜஸ்ட் கோ அண்ட் டெல் தம், மற்றவர்கள் சொல்லுங்க அது எப்படி அங்கே போவதனால அவர்கள் பெற்றுக்கொண்ட, நீங்கள் பெற்றுக்கொண்ட சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், விடுதலை, சுகம். அதே போல பாஸ்டர் இருக்கிறாங்க, இங்கே எல்லாம் வந்திருக்கிறீங்க. ஒரு சிலர் அந்த ஆர்க்கையும் உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த ஆர்க்கையும் உபயோகப்படுத்துவதற்கு நாங்கள் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். டோட்டலி வி வாண்டட் ப்ரேயர் இன் திஸ் பிளேஸ். வேறு எதையும் நாங்கள் எதிர்பார்க்கல. தொடர்ந்து எங்களுக்காக செபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை என்னுடைய மனைவி இங்கே இல்லை, வேற வழி இல்லாததுனால அவங்க அங்கே இருக்கிறாங்க. பட் ஷி வில் பி ஹியர் ஃபார் நவம்பரில் போஸ்டல் ஆஃப் ஆர்க் அந்த 21 நாள் கூட்டத்துக்கு கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க. அவர்களுடைய ஜெபம் ஒரு முக்கியமான ஒரு காரணம். நாங்கள்லாம் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு டேவிட் ஏற்கனவே சொல்லியிருக்காப்புல, அவங்க தான் காரணம். டேவிட் ரட்சிக்கப்படுறதுக்கும் என் மனைவி தான் காரணம். அதான் அதில் ஒரு பியூட்டியாக. அதனால வி தேங்க் ஹர் அண்ட் வி பிளஸ் ஹர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? இந்த வி மிஸ் அம்மா இந்த நேரத்தில். பட் அஸ் ஃபேமிலி இப்போவே நம்ம வந்து பழகினா தான் இந்த 21 டேஸில் நீங்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பழகுவீங்க. அதுக்காக தான் இதை ஷார்ட் பீரியடில் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இது கர்த்தர் தந்தை ஈவு. அப்பா சொன்னது போல கர்த்தர் தந்தை ஈவு. கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற எல்லா உறவுகளுக்காக நான் நன்றி எடுக்கிறேன்.